ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு சேனல். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம 6ஆம் வகுப்பு தமிழ் இயல் 2 பார்க்க போகிறோம். ஏற்கனவே இயல் 1 பார்த்துருக்கோம், ப்ரீவியஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கு. நீங்கள் பார்க்காதவங்க அந்த வீடியோ செக் பண்ணிவிட்டு இந்த கிளாஸுக்குள்ளே வாங்க. ஃபஸ்ட்டு சிலப்பதிகாரம். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும். இந்த பாட்டு எழுதினது யாருன்னா இளங்கோவடிகள். இந்த பாட்டு நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும் அப்படின்ட்டு ஒரு லைன் கொடுத்துட்டு இதன் ஆசிரியர் அப்படி யார் எழுதுனா பாடுனா அந்த மாதிரி கேட்பாங்க. அப்போ இளங்கோவடிகள் ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும் மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். இது மட்டும் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இளங்கோவடிகள். இந்த பாட்டில் இருக்கிற சொல்லும் பொருள் தருக என்னலான்னா திங்கள். திங்கள்னா நிலவு. திங்கள் நிலவு. கொங்கு மகரந்தம். இது நிறைய இடத்துல வரும். கொங்கு மகரந்தம். பொற்கோட்டு அப்படின்னா பொன்மையான சிகரம். பொருனாலே பொன்னுன்னு தெரியும். கோட்டுனா சிகரம். பொன்மையான சிகரம், பொன்மயமான சிகரம். மேருனா இமயமலை, மலை. மேருமலை மேருமலைன்னு நிறைய கொஸ்டின் பேப்பரில் இருக்கும். இமயமலை. அலர் மலர்தல். அலர்னா மலரை தான் அலர்ன்னு சொல்லுவோம். போன ஃபஸ்ட் யூனிட்டில் நம்ம படிச்சிருப்போம். பூக்களின் 7 வகைகள் அதில் வரும். அலர் மலர் அது வரணும். சரியா? அலர்னா மலர்தல். நாமநீர் அப்படின்னா அச்சம் தரும் கடல். நாமநீர் அச்சம் தரும் கடல். திகிரினா ஆணை சக்கரம். ஆணை சக்கரம். அலினா கருணை. சரி, நோட்ஸ் எழுதி எடுத்துக்கோங்க. அப்போ உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். தேன் நிறைந்த அத்திமலர் மாலையை அணிந்தவன் சோடி மன்னன். தேன் நிறைந்த அத்தி மலர் மாலை அணிந்தவன் சோடி மன்னன். சோடி மன்னன். ஓகே. சிலப்பதிகாரத்தை இயற்றியது இளங்கோவடிகள். இது எல்லாருக்குமே தெரியும், ஆனால் இம்பார்ட்டன்ட். இளங்கோவடிகள் சிலப்பதிகாரத்தை இயற்றியது யாருன்னா இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சேர்ந்தவர். இளங்கோவடிகள் சேர மரபை சேர்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டில் சேர்ந்தவர். சரியா? தமிழின் முதல் காப்பியமும் எனது சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரத்தை இயற்றியது யார்? இளங்கோவடிகள். இவர் சேர மரபை சேர்ந்தவர். 2ஆம் நூற்றாண்டை சேர்ந்தவர். சரியா? இது எப்படி முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் போற்றப்படுறது எது? சிலப்பதிகாரம். சிலப்பதிகாரம் முத்தமிழ் காப்பியம் குடிமக்கள் காப்பியம் அப்படின்னு போற்றப்படுது. சிலப்பதிகாரமும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள். இரட்டை காப்பியங்கள் இதெல்லாம் சிலப்பதிகாரமும் மணிமேகலையும். திங்கள் ஞாயிறு மழை அப்படின்னு இயற்கையை வாழ்த்துவதாக தான் இந்நூல் தொடங்குது. எப்படி இருக்குது? திங்களை போற்றுதும் திங்களை போற்றுதும், ஞாயிறு போற்றுதும் ஞாயிறு போற்றுதும், மாமலை போற்றுதும் மாமலை போற்றுதும். அப்படி இயற்கையை வாழ்த்தக்கூடியதாக தான் இந்த பாட்டு இருக்குது. கழுத்தில் சூடுவது தார் மாலை. கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. தார் மாலை. சரியா? கழுத்தில் சூடுவது தார். தார்னது மாலை. கழுத்தில் சூடுவது தார். கதிரவனின் மற்றொரு பெயர் ஞாயிறு. வெண்குடை பிரிக்கும்போது என்ன கிடைக்கும்? வெண்மை கூட்டல் குடை. வெண்குடை வெண்மை கூட்டல் குடை. பொற்கோட்டு பொன் கூட்டல் கோட்டு. பொன் கூட்டல் கோட்டு. அவன் அழிப்போல் சேர்த்தெழும்போது அவன் அழிப்போல் அவன் அழிப்போல் அப்படின்னு கிடைக்குது நமக்கு. அதுக்கப்புறம் காணி நிலம். காணி நிலம் வேண்டும். பராசக்தி காணி நில வேண்டும். அங்கு தூணில் அழகியதாய். இந்த பாட்டு எழுதினது யாருன்னா பாரதியார். காணி நிலம் வேண்டும் எழுதினது பாரதியார். ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. இந்த பாட்டில் உள்ள சொல்லும் பொருளும் பார்க்க போகிறோம். காணி அப்படின்னா இந்த நம்ம நிலம் அளப்பாங்க தெரியுமா, அதை குறிக்கக்கூடியது தான் காணி. சரியா? மாடங்கள் மாளிகையின் அடுக்குகள். இப்போ 1 மாடி 2 மாடி சொல்லுவோம்ல, அதுதான் மாளிகையின் அடுக்குகளை தான் மாடங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சித்தம்னா உள்ளம். உள்ளம் சித்தம் குளிர செய்ய வேண்டாம் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, உள்ளம் குளிர, அந்த மாதிரி. 20ஆம் நூற்றாண்டிலே இருக்கிறவர் தான் இந்த பாரதியார். ஞாபகத்தில் இருக்கணும். 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிற இணையற்ற கவிஞர் பாரதியார். அவர் சிலப்பதிகாரத்தை இயற்றிய இளங்கோவடிகளும் 2ஆம் நூற்றாண்டு, கிபி 2ஆம் நூற்றாண்டு. இவர் 20ஆம் நூற்றாண்டில் இருக்கிற பாரதியார். இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார். பாரதியாருடைய இயற்பெயர் சுப்பிரமணிய பாரதியார். எட்டயபுர மன்னன் தான் இந்த பாரதியாருக்கு பாரதி அப்படிங்கிற பட்டத்தை வழங்கினார்.
மண் உரிமைக்காகவும் பெண் உரிமைக்காகவும் பாடியவர் தான் இந்த பாரதியார். இவர் எழுதிய நூல்கள் எதெல்லாம்னா பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. பாஞ்சாலி சபதம், கண்ணன் பாட்டு, குயில் பாட்டு. கிணறு அப்படின்னா தோணி. கிணறு அப்படின்னா என்ன, இதையும் கூட கிணறுன்னு சொல்லுவாங்க, தோணி. சித்தம்னா உள்ளம், நம்ம ஏற்கனவே பார்த்துருந்தோம். மாடங்கள்னா மாளிகையின் அடுக்குகள். நன்மாடங்கள், நல்ல மாடங்கள், பிரித்தெழுதும்போது நல்ல கூட்டல் மாடங்கள். நிலத்தினிடையே, அதை பிரிக்கும்போது நிலத்தின் கூட்டல் இடையே. முத்து சுடர் சேர்க்கும்போது என்ன வரும், முத்துச்சுடர், அந்த சாய இச்சு கூட வரும், முத்துச்சுடர். நிலா ஒளி, நிலவொளி, நிலா ஒளி, நிலவொளி, ஞாபகம் வச்சுக்கோ, நிலவொளி. பொறுத்துக, முத்துச்சுடர் போல நிலா ஒளி. சுடர் போல என்ன இருக்குது, நிலா ஒளி. தூய நிறத்தில் மாடங்கள் இருக்குது, மாளிகையின் அடுக்குகள். சித்தம் மகிழ்ந்திட, அப்புறம் உள்ளம் மகிழ்ந்திட தென்றல் காற்று வீசும், தென்றல். பொறுத்துக்க படித்து வச்சுக்கோங்க. இயல் உரைநடை, இயல் 2 இருக்கிற உரைநடை பார்க்க போகிறோம். சிறகின் ஓசை. பறவைகள் இடம் பெயர்ந்தவை வலசை போதல். ஒரு பறவை ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறது தான் என்ன சொல்லுவாங்கன்னா வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. நிலவு, விண்மீன், புவியீர்ப்பு மையம் ஆகியவற்றை அடிப்படையாக கொண்டு தான் என்ன செய்யுது, பறவைகள் இடம் பெயர்ந்து போகிறது. பொதுவாக பறவைகள் எப்படி போகும்னா வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி போகும், மேற்கிலிருந்து கிழக்கு நோக்கி தான் வலசை போகும். வடக்கு டு தெற்கு, மேற்கு டு கிழக்கு, இதில் தான் வலசை போகும். வலசை போகும்போது பறவையின் உடலில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் தலையில் சிறகு வளரும், இறகுகளில் நிறம் மாறும், உடலில் முடி வளரும். சரியா? வலசை போகும்போது பறவையோட உடலில் 3 மாற்றம் ஏற்படுகிறது. தலையில் சிறகு வளர்கிறது, இறகுகள் நிறம் மாறும், உடலில் கற்றையாக முடி வளரும். சிறகடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. சிறகு அடிக்காமல் கடலையும் தாண்டி பறக்கும் பறவை கப்பல் பறவை. 400 கிலோமீட்டர் தரையிறங்காமல் பறக்கும் கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை அப்படின்னு பேர். சரியா? இந்த பறவை தான் சிறகை அடிக்காமல் கடலை தாண்டி பறக்கும். 400 கிலோமீட்டர் வரை தரையே இறங்காமல் பறக்கும். கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. கூளைக்கடா கடற்கொள்ளை பறவை. சரியா? 1500 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு சத்தி முத்த பலவர் அப்படிங்கிற ஒரு புலவர் வாழ்ந்திருக்கிறார். 1500 ஆண்டுகளுக்கு முன்பு. இவர் நாராய் நாராய் செங்கல் நாராய் அப்படின்னு ஒரு பாடலை எழுதியிருக்காரு. பேரனது சத்தி முத்த பலவர், சத்தி முத்த புலவர். 1500 ஆண்டுகளுக்கு முன்பே வாழ்ந்தவர். தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின். இந்த அடிகள் பறவைகள் வலசை வந்த செய்தியை குறிப்பிடுறது. சரியா? தெற்கு நம்ம ஏற்கனவே பார்த்தோம், பறவை எங்கேருந்து எங்கே போகும், வடக்கிலிருந்து தெற்குக்கு, மேற்கிலிருந்து கிழக்குக்கு. அப்போ தெற்குக்கு வந்த பறவையை தான் சொல்லியிருக்கு. தென் திசை குமரி ஆடி வட திசைக்கு ஏகுவீர் ஆயின். தென் திசையிலிருந்து வட திசைக்கு போகும். அது பறவைகள் வலசை வந்த செய்தியை சொல்லுது. சரியா? தற்போது வெகுவாக அழிந்து வரும் பறவை தான் சிட்டுக்குருவி. இப்போ இருக்காது. சிட்டுக்குருவி இனம் வெகுவாக அழிந்து வரக்கூடிய இனம். சிட்டுக்குருவி கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. 3 முதல் 6 முட்டை போடும். 14 நாட்கள் தான் அடை காக்கும். சிட்டுக்குருவி பற்றி படிக்கணும்னா சிட்டுக்குருவி அழிந்து வரும் பறவை இனத்தை சார்ந்தது, கூடு கட்டி வாழும் பறவை இனத்தை சார்ந்தது. 3 முதல் 6 முட்டை வரைக்கும் இடும். 14 நாட்கள் அதில் அடை காக்கும். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். சிட்டுக்குருவியின் வாழ்நாள் 10 முதல் 13 ஆண்டுகள். 13. காக்கை குருவி எங்கள் ஜாதி அப்படின்னு பாடியவர் யாருன்னா பாரதியார். காக்கை குருவியெல்லாம் எங்களோட இனம்தான் அப்படின்னு சொல்லி அதை பாடினது யாருன்னா பாரதியார். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. இந்தியாவினுடைய பறவை மனிதர் யாருன்னா டாக்டர் சலீம் அலி அப்படின்னு போற்றப்படுறாரு. இவர் இவரோட வாழ்க்கை வரலாற்று நூலுக்கு சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு ஒரு பேர் போட்டிருக்காரு. இவருடைய வாழ்க்கை வரலாறு சரித்திரம் எழுதியிருக்காரு. அதுக்கு என்ன பெயர் போட்டிருக்காருன்னா சிட்டுக்குருவியின் வீழ்ச்சி அப்படின்னு பெயர் போட்டிருக்காரு. உலகிலேயே மிக தூரமாக
பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம்தான் ஆர்டிக் ஆலா. ரொம்ப தூரம் பயணம் செய்யக்கூடிய ஒரு பறவை இனம்தான் ஆர்டிக் ஆலா. பறவையை பற்றிய படிப்பு வந்து ஆர்னித்தாலஜி அப்படின்னு சொல்லப்படுது. பறவை பற்றி நம்ம படிக்கக்கூடிய படிப்புக்கு தான் ஆர்னித்தாலஜி அப்படின்னு பேர். ஆர்னித்தாலஜி. இனி புக் பேக் கொஸ்டின். தட்ப வெப்பம் பிரிக்க கிடைக்கும் சொல் தட்பம் கூட்டல் வெப்பம். தட்பம் கூட்டல் வெப்பம். வேதி உரங்கள் வேதி கூட்டல் உரங்கள். தரை இறங்கும் தரை கூட்டல் இறங்கும் சேர்த்தெழுதும் போது தரை இறங்கும். வழித்தடம் சேர்த்தெழுத கிடைப்பது வழி கூட்டல் தடம். வழித்தடம் வழி கூட்டல் தடம். சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி வந்து துருவ பகுதி. சிட்டுக்குருவி வாழ முடியாத பகுதி துருவ பகுதி. மிக நீண்ட தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. 22,000 கிலோமீட்டர் ஆர்டிக் ஆலா. மிக நீண்ட தூரம் தொலைவு பறக்கும் பறவை ஆர்டிக் ஆலா. பறவைகள் வலசை போவதை பற்றிய பாடிய தமிழ் புலவர் யாருன்னா சத்திமுத்த புலவர். மேலே பார்த்தோன்னா சத்திமுத்த புலவர். அவர் 1500 வருஷத்துக்கு முன்னாடியே இருப்பார் சத்திமுத்த புலவர். பறவைகள் இடம்பெயர்வதற்கு டேஸ் என்று பெயர் வலசை போதல். இந்தியாவின் பறவை மனிதர் டாக்டர் சலீம் அலி. டாக்டர் சலீம் அலி தான் இந்தியாவின் பறவை மனிதர். பறவைகள் வலசை போக காரணங்களுள் ஒன்று தட்பவெப்பநிலை, உணவு, இனப்பெருக்கம். ஓகேயா? இனி துணை பாடம் கிழவனும் கடலும். த ஓல்டு மேன் அண்ட் சி. கிழவனும் கடலும் என்னும் ஆங்கில புதினம் தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு. சரியா? த ஓல்டு மேன் அண்ட் சி தான் தமிழில் அவங்க வந்து டிரான்ஸ்லேட் பண்ணி கிழவனும் கடலும் அப்படின்னு வச்சுருக்காங்க. 1954ஆம் ஆண்டு நோபல் பரிசு பெற்றிருக்கு. இந்நூலின் ஆசிரியர் எர்னஸ்ட் ஹெமிங்வே. சாண்டியாகவோ தூண்டிலில் சூறை மீனை மாட்டி வச்சிருக்காரு. என்ன மீன்? சூறை மீன். சாண்டியாகவோ தூண்டில் சூறை மீனை மாட்டி வச்சிருக்காரு. முதல் எழுத்தும் சார்பெழுத்தும். எழுத்துக்கள் எத்தனை வகைப்படும்? 2 வகைப்படும். முதல் எழுத்து, சார்பெழுத்து. முதல் எழுத்துனா என்னது? உயிர் 12, மெய் 18 ஆக 30 எழுத்துக்கள் முதல் எழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் முதல் எழுத்துக்களை சார்ந்து வரும் எழுத்துக்கள் சார்பெழுத்துக்கள். சார்பெழுத்துக்கள் 10 வகைப்படும். உயிர்மை, ஆயுதம், உயிரிழப்படை, ஒற்றியளப்படை, குற்றியலுகரம், குற்றியலிகரம், ஐகார குறுக்கம், ஔகார குறுக்கம், மகர குறுக்கம், ஆயுத குறுக்கம். உயிர்மை மெய்யெழுத்துக்களும் உயிரெழுத்துக்களும் ஒன்றுடன் ஒன்று சேர்வதால் உயிர்மை எழுத்துக்கள் உருவாகிறது. உயிர்மை எழுத்தின் ஒலி வடிவம் மெய்யும் உயிரும் சேர்ந்ததாக. அப்படின்னா உயிர்மை எழுத்து இப்போ கா எடுத்தோன்னா அதில் ஒரு மெய் எழுத்தும் இருக்கும், ஒரு உயிர் எழுத்து இருக்கும். மெய் எழுத்து என்னது? இக்கு. இக்கு கூட்டல் ஆ ஈக்குவல் டு கா. அப்போ இக்கு வந்து மெய் எழுத்து, ஆ வந்து உயிர் எழுத்து. ஒரு உயிர்மை எழுத்துல ஒரு உயிரெழுத்தும் இருக்கும், மெய் எழுத்தும் இருக்கும். முதல் எழுத்துக்களை சார்ந்து வருவதால் இது வந்து சார்பெழுத்துக்குள்ள வரும். ஆயுதம் அக்கு தெரியுமில்ல, 3 புள்ளிகளை பெற்ற ஒரு தனித்த வடிவம் இருக்குது. இதுதான் ஆயுதம்னு சொல்லுவாங்க. முப்புள்ளி, முப்பார் புள்ளி, தனிநிலை அப்படின்னு பேரும் இதுக்கு இருக்குது. ஒரு குறில் எழுத்தையும் தனக்கு பின் ஒரு வல்லின உயிர்மை எழுத்தையும் பெற்று சொல்லின் இடையில் மட்டும்தான் வரும். தனித்திதி இயங்காது. இப்போ அகிரிணை வல்லின எழுத்துக்கள் இதெல்லாம் கசட தபர, புள்ளியிட்ட கசட தபர, இக்கு இச்சு இட்டு இத்து இப்பிர். இந்த 6 எழுத்துக்கு இடையில மட்டும்தான் வரும். ஒரு உயிர்மை எழுத்தையும் பெற்று வரும். ஒரு குறில் எழுத்து இருக்கும், அதுக்கு பிறகு ஒரு உயிர்மை எழுத்து இருக்கும், வல்லின உயிர்மை எழுத்து இருக்கும். அகரணை. அதில் எக்ஸாம்பிளுக்கு பாருங்க. தனித்தீது இயங்காது. முதல் எழுத்துக்களாகிய உயிரையும் மெய்யையும் சார்ந்து வருவதால் தான் இது சார்பெழுத்து அப்படின்னு சொல்லுவாங்க. திருக்குறள். வள்ளுவரின் சிறப்பு பெயர்கள் என்னது? வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். வான்புகழ் வள்ளுவர், தெய்வ புலவர், பொய்யில் புலவர். சரியா? திருக்குறள் வந்து 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. 14 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று தான் என்னது? திருக்குறள். திருக்குறளின் சிறப்பு பெயர்கள் என்னெல்லாம்? உலக பொதுமுறை, வாயுரை, வாழ்த்து. உலக பொதுமுறை, வாயுரை, வாழ்த்து இதெல்லாம் திருக்குறளின் சிறப்பு பெயர்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். மக்களுக்கு மகிழ்ச்சி தருவது அறிவுடைய மக்கள். ஒருவருக்கு சிறந்த அணி இன்சொல். ஒருவருக்கு சிறந்த அணி என்னது? இன்சொல். கலைச்சொல் வந்து கண்டம் அப்படின்னா காண்டினென்ட்.
வானிலை வெதர், புகலிடம் சான்ஸ்டரி, தட்பவெப்பநிலை கிளைமேட், வலசை மிக்ரேஷன், புவியீர்ப்பு பலம் கிராவிடேஷனல் ஃபீல்டு. ஓகே, இவ்வளவுதான் இயல் 2. மீண்டும் இயல் 3க்கான வீடியோ அடுத்த வீடியோவில் போடுவோம். நீங்கள் அதை பார்த்து படிங்க. அதுக்கப்புறம் இது கண்டிப்பாக இந்த நோட்ஸை எழுதி வைங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.